அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமைகள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டு, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்தும் பேசக்கூடாதென்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டுமென்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள். அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்ததான இந்த வேத பகுதி இயேசுவினால் உண்டாகிற தைரியத்தை பற்றி பேசுது. எப்படி? யாருனால? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவினால நமக்கு இருக்கக்கூடிய தைரியம், அதுதான் பேசுது. நம்ம கடந்த முறை தியானிக்கும் போது சொன்னோம், பிறவி சப்பானியா இருந்த ஒரு மனுஷன், அவனிடத்துல பேதுருவும் யோவானும் வருகிறார்கள். பேதுருவும் யோவானும் அவனை பார்த்து சொல்றாங்க, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, ஆனா என்கிட்ட இருக்கிறத உனக்கு தாரேன். என்கிட்ட என்ன இருக்கு? இயேசுவின் நாமம் இருக்கிறது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி தூக்கி விட்டாங்க. 46 ஆண்டு காலம் நடக்காத ஒரு மனுஷன் அவன் எழும்பி நடக்கிறான். எழும்பி நடந்து கர்த்தரை துதிக்கிறான், தேவனை மகிமைப்படுத்துகிறான். அப்போ இதை குறித்து பேதுரு ஒரு பிரசங்கம் பண்றார். இந்த பிரசங்கத்தை அவர் முடிக்கிறதுக்கு முன்னால ஆலோசனை சங்கத்தவர்கள், தேவாலயத்திற்கு பொறுப்பாக இருக்கிறவர்கள், இவங்களை கொண்டு போய் சிறை வைக்கிறார்கள் ராத்திரி முழுசும். மறுநாள் காலையில் இவர்களை வெளியே கொண்டு வந்து இவர்களை விசாரணை செய்கிறாங்க. அப்படி விசாரணை செய்யும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரு சில காரியங்களை கடந்த வாரம் சொன்னேன். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இந்த விசாரணையின் இறுதியில் என்ன நடக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதில் 13ஆம் வசனம் ரொம்ப ஆச்சரியமான வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டார்களாம். என்னது தைரியம்? வேற மாதிரி சொல்லுவோன்னா, இவர்கள் பயப்படவில்லை. எதுக்காக பிடிச்சு ஜெயிலில் போட்டாங்க? பயப்படுத்த வேண்டும், பயமுறுத்த வேண்டும், இவர்களுடைய இந்த ஊழிய முயற்சியை தடை செய்ய வேண்டும் இல்லையா? அதுக்கு தான் என்ன செஞ்சாங்க? ஜெயிலில் கொண்டு போய் போட்டாங்க.
ஆனா ஜெயில கொண்டு போய் போட்டா கூட இவங்க எப்படி இருக்கிறாங்களாம்? தைரியமா இருக்கிறாங்க. இவர்கள் பேசுகிற தைரியம். இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? இந்த தைரியம் யாருடையது? இன்னைக்கு தைரியம் அப்படிங்கிற வார்த்தை அது உங்க மனசின் ஆழத்துல பதிய வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நாம எதை குறித்தும் அதைரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம எல்லாவற்றையும் தைரியமா எதிர்கொள்ள முடியும், எதிர்கொள்ள வேண்டும். ஏன்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இவர்களுக்கு தைரியம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து போதும். முந்தின வசனத்துல இவர்கள் கேள்வி கேட்காங்க. எந்த வல்லமையினால, எந்த நாமத்தினால இதை செய்தீர்கள் கேள்வி கேட்கும்போ பேதுரு பதில் சொல்லுகிறார். பேதுரு பதில் சொல்லுவதற்கு முன்பதாக என்னுடைய வேதாகமம் எப்படி அதை எழுதுதுன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து பதில் சொன்னார். அப்ப தைரியம் எங்க இருந்து வருது? பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு உங்களில் இருந்தால் பிறர் பார்த்து ஆச்சரியப்படுகிற தைரியம் உங்களுக்குள்ள இருக்கும். இந்த இடம் சொல்லுது பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியானவர் பேதுருவை நிரப்ப, ஆவியானவர் பேதுருவை ஆளுகை செய்ய பேதுரு இடம் கொடுத்தாரு. இப்ப பிரச்சனை வர நேரம், பிரச்சனை உங்களை கையாளுகிறதற்கு இடம் கொடுக்க போறீங்களா? ஆவியானவர் உங்களை நடத்துகிறதற்கு இடம் கொடுக்க போறீங்களா? அப்ப விஷயம் எங்க இருக்கு? நீங்க எதற்கு அனுமதி கொடுக்க போகிறீர்கள்? பேதுரு ஆவியானவரால் நிரப்பப்பட்டார். ஆவியானவரால் நம்ம இது 31 வசனம் திரும்ப அடுத்த வாரத்தில் நம்ம ஆண்டவர் சித்தமானால் தியானிப்போம். ஆனா அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. சரியா? அப்போ தைரியத்துக்கு என்ன வழிவகை? ஆவியானவர் என்ன நடத்தணும், ஆவியானவரால் நான் ஆளுகை செய்யப்படணும்னு சொன்னேன். இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது எப்படி நடக்குன்னு கேட்டா ஜெபத்தின் வழியாக நடக்கிறது. உங்களுக்கும் எனக்குமான தைரியத்தை நாம் எங்க பெற்றுக்கொள்ளுகிறோம்னு கேட்டா தேவனுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்ம கூட அப்பா இருக்கிறார், நம்ம கூட அப்பா இருக்கிறார் என்கிற உணர்வு சில நேரத்தில் நமக்கு இல்லாம போயிருது. அந்த தைரியத்தை பெருக பண்ணுகிறதற்கு, வளர்த்து கொள்ளுகிறதற்கு என்ன வழின்னு கேட்டா வசனம் சொல்லுது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் என்ன செஞ்சுச்சான்? அசைந்தது. ஒரு பெரிய ட்ரெமர் உண்டாகுது, அந்த இடமே குலுங்குது. இந்த சில நேரம் சொல்லுவாங்களா அதிருது, எழுதியிருப்பாங்க. சும்மா அதிருது இல்ல, கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அன்னைக்கு நானும் ரேச்சலும் ஒரு கடையில் போய் உக்காந்தோம். உட்காந்தா அங்கே ஸ்பீக்கரை போட்டு குமுறுன்னு குமுறுதாங்க. இது கொடுமை என்னன்னா, அன்னைக்கு காலையிலையும் நான் வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன்.
அந்த இடத்துல இதே வேலை தான் நடந்துச்சு. அப்போ நான், ஐயா கொஞ்சம் அந்த பாட்டு சத்தத்தை குறைச்சிக்க முடியுமா? அந்த ஆள் வந்து சொல்லுவார், சார் குறைஞ்ச சத்தத்தில் தான் இருக்குது. நான் சொன்னேன், நான் வெளியே போகிறதுக்குள்ள என் இயர் ட்ரம் கிழிஞ்சு தான் வெளியே போவேன். அப்புறம் ஒருத்தன் மேலே ஏறி ஸ்பீக்கரில் வாலியத்தை குறைக்கான். அப்போ குறைக்க தெரியுது, சிலருக்கு அது புரியவே மாட்டுக்கு. இப்போ எதுக்கு பாட்டு? இந்த இது வந்து இப்போ உள்ள கலாச்சாரம்லாம் இந்த வைப்பு பண்ணுற கலாச்சாரம். கும்மு 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 கும்முன்னு என்ன செய்யணும்? கும்மணும். அப்படின்னா தான் என்ன செய்யுது? நல்லா தெரியுது. ஆனால் எல்லாருக்கும் அது என்ன செய்யாது, பிடிக்காது. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா பேக்ரவுண்டில் மைல்டாக ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருந்தால் அது நல்லா இருக்கும். அது வந்து அது சினிமா பாட்டுனா நம்ம அதை நம்ம காது கொடுத்து கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. பேக்ரவுண்டில் ஒரு மைல்டு மியூசிக் போயிட்டு இருந்துச்சுன்னா அதனுடைய ஒரு அழகு. இது போட்டு டம்மு 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 டம்னு அது வந்து கும் கும் கும்ங்குது. இங்கே காதில் வந்து இந்த மணியை ஒரு நாள் சொன்னார். அவர் இடையில ஒருக்க போய் இந்த மிஷின் வாங்கி வச்சுட்டாரு. அது நல்லா செலவு பண்ணி, அது 50,000-60,000 ரூபா செலவு பண்ணி சென்னைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டார். ஒரு 2 நாள் போட்டார், அதுக்கப்புறம் போடலை. நான் கேட்டேன், ஐயா எதுக்கே போடாமல் இருக்கீங்க? நீங்கள் வேறங்க, கடப்பாறை கம்பி வச்சு காதில் குத்துற மாதிரி இருக்கு. ஏய் நீ என்னத்தை போட்டுறா குத்துற? அப்போ எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? ஒரு லிமிட்டு. இங்க அவங்க கூடியிருந்த இடம் என்ன செஞ்சு அசைந்தது. இந்த அசைவு எதுக்கு தெரியுமா? நீ அசைக்கப்படாம இருப்ப, உன்னை எந்த பயமுறுத்தலாலையும் அசைக்க முடியாது. நான் உன் கூட இருக்கிறேன். உன் ஜெபத்திற்கு நான் பதில் தருகிறேன் என்கிற அடையாளத்தை சொல்றதுக்காக அந்த அசைவு ஏற்பட்டுச்சு. இப்ப தொடர்ந்து நீங்க பாருங்க, அந்த வசனத்துல பின்பகுதி சொல்லி இருக்கு, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. இதை நீங்க கொஞ்சம் 2 வசனத்தையும் நீங்க அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கணும். நம்ம வாசிச்சது 8வது வசனத்துல நம்ம என்ன சொன்னோம்னா, பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார். இது வந்து அந்த சபையினுடைய தலைவர், முதன்மையான அப்போஸ்தலன், அப்போஸ்தல கூட்டத்திற்கு தலைவன். அவரு என்ன செய்யறாரு? ஆவியினால நிரப்பப்பட்டார். இப்ப 31 வசனம் என்ன சொல்லுதுன்னா, பேதுரு மட்டுமல்ல, அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அதாவது தலைவனை மாத்திரம் ஆண்டவர் நிரப்பி தைரியப்படுத்துகிறவர் அல்ல, அவரை சார்ந்திருக்கிற முழு குடும்பத்தையும், முழு சபையையும், விசுவாசிகள் அனைவரையும் அவர் தம்முடைய ஆவியினால் நிரப்பி தைரியப்படுத்துகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப தொடர்ந்து பாருங்க, அங்க என்ன சொல்லியிருக்கு? அவங்க என்ன செஞ்சாங்களாம்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை எப்படி சொன்னாங்க? தைரியமா சொன்னாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதின கடைசி கடிதம் 2 தீமோத்தேயு. அந்த கடைசி கடிதத்தை அவர் எங்கே இருந்து எழுதுறாருன்னு சொன்னா, கடுமையான சிறைவாசத்துக்குள்ள இருக்கிறார். இந்த கடுங்காவல் தண்டனைன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தனிமை சிறைக்குள்ள பெரிய அளவுல வெளியிருந்து எதுவுமே
யாரு கூட பெரிய தொடர்புல இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கொடூரமான தண்டனை. முதல்ல அவர் சிறைவாசம் இருந்தபோது வீட்டு சிறைவாசம் இருந்தார். அப்போ வீட்டு சிறைவாசம் இருக்கும்போது அவருக்குன்னு வாடகைக்கு ஒரு வீடு எடுத்துக்கலாம். அந்த வீட்டில் அவர் அரெஸ்டட்ல இருப்பார். அவரிடத்துல வருகிறவரை ஏற்றுக்கலாம், வரவங்கள ரிசீவ் பண்ணி அவங்க கூட அவர் சந்தோஷம் பண்ணலாம். ஆனால் அவர் சுதந்திரமாக வெளியே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ரெண்டாவது சிறை, அவருடைய கடைசி சிறையோ கொடுமையான சிறையாக என்ன செஞ்சுச்சு இருந்துச்சு. அவ்வளவு கடுமையான, அதில் தான் எழுதுறாரு, நான் சுவிசேஷத்திற்காக பாதகன் போல கட்டப்பட்டிருக்கிறேன். பாதகன்னா ஒரு கொலை செய்து மரண தண்டனைக்கு உட்பட்டவன் போல நான் என்ன செய்யறேன், கட்டப்பட்டிருக்கிறேன். ஆனா நீ என்னுடைய கட்டுகளை குறித்து வெட்கப்படக்கூடாது, கட்டுகளை குறித்து வெட்கப்படக்கூடாது சொல்லிட்டு தான் சொல்றாரு. அந்த 2 தீமோத்தி 1:7 தேவன் நமக்கு இந்த வார்த்தை கொஞ்சம் உங்க மனசின் ஆழத்துல கொண்டு வரணும். தேவன் யாருக்கு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாருக்கும் இல்லையா? ஹிந்தியில நமக்குன்னா உப்பு, நமக்கு, நம்ம எல்லோருக்கும் என்னதை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாரா? பயமுள்ள ஆவியை கொடாமல். எதை கொடுக்கல? பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் சொல்லுங்க, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். இந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? பலமுள்ளவர், அன்புள்ளவர், நம்முடைய புத்தியை உண்மையாய் தெளிவிக்கிறவர். அப்ப நாம என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட தேவையில்லை, அதைரியப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த புஸ்தகம் முழுவதிலையும் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள், பலனடைந்து அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். நிறைய வசனங்கள் நம்ம சொல்ல முடியும். பவுல் அந்த தைரியத்தை தம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியில் என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம் நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 5 அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனத்தை பாருங்க. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும். இவர் சொல்றாரு, நாம இந்த பூமியில இந்த சரீரத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா கூட நாம இப்போ கர்த்தரிடத்தில் இல்லை. கர்த்தர் அவர் பரலோகத்தில் இருக்கிறார். இந்த தேகத்தில் இருக்கும் பொழுது நாம கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று தெரிந்தும் எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். எப்படி இருக்குமா சொல்லுங்க? எப்பெல்லாம் இதை நம்ம சொல்ல முடியுமா? நம்ம சொல்லணும். எப்படி சொல்லணும்? நான் எப்பவும் எப்படி இருக்கேன்? சும்மா சொல்லி கொஞ்சம் தைரியமா தான் சொல்லுங்களேன். எப்பொழுதும் சிலருக்கு வாயே வரமாட்டுக்கு. எப்பொழுதும் நாம் தைரியமாகவே இருந்து. எப்படிங்க? நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும். மரணத்துல எனக்கு தைரியம் இருக்கு. இங்க குடி இருக்கும் போது மாத்திரம் தைரியம் இல்ல, இங்க இருந்து குடி போகும்போது. அதாவது இது எப்படி சொல்லியிருக்கிறார்னா, மரணத்தை அவர் எப்படி சொல்றாருன்னா, வீட்டை காலி பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போற மாதிரி சொல்லியிருக்கிறார். வீடு காலி பண்ணி வேறொரு வீட்டுக்கு போற மாதிரி. இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம்.
இப்போ கர்த்தரிடத்தில் குடியிருக்கல, ஆனா அவர் என கூட இருக்கிறாரு. நான் இந்த பூமியில் இருக்கும்போது தைரியமா இருக்கிறேன். இந்த தைரியத்திலேயே தொடர்ந்து அவரிடத்துல குடி போக வாஞ்சிக்கிறேன். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும், என்னங்க, இந்த பூமியில நான் வாழ்ந்தாலும், அதான் அதுக்கு அர்த்தம். சரீரத்தில் குடியிருந்தாலும், குடியிராமற் போனாலும், இல்ல குடி போயிட்டாலும், மேல போயிட்டாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். இவ்வளவுதான். பரிசுத்த ஆவியானவர், ஜெபம், அவருக்கு பிரியமான வாழ்க்கை, இந்த மூணும் உங்கள்கிட்ட இருந்தா நீங்க தைரியமா இருக்க முடியும். எப்படி? தைரியம். எதுவுமே எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா எல்லாம் எங்க அப்பா கண்ட்ரோல்ல இருக்கு. நான் யாரையும் திருத்த முடியாது, நான் எதையும் மாற்ற முடியாது. ஆனா எல்லாரையும் இணங்க பண்ணுகிறவர், எல்லாவற்றையும் மாற பண்ணுகிறவர் என் கூட இருக்கிறார். அந்த தைரியம் நமக்கு அவசியம். உங்களுக்கு காரியங்கள் எதிரா போகும்போ அதைரியப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குன்னு நினைக்காதீங்க. ஏன் ஆண்டவரே இப்படி நடத்திட்டு இருக்கிறீங்க, நான் இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படிலாம் கேட்காதீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இதில் நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். எனக்கு பார்க்க தெரியல, ஆனா நீர் கிரியை செய்கிறீர். அதற்காக நான் உமக்கு நன்றி சொல்றேன்னு சொல்லுங்க. பலவீனம் உங்களை அதைரியப்படுத்த வேண்டாம், தோல்வி உங்களை அதைரியப்படுத்த வேண்டாம், வரும் காலத்தை குறித்த பயம் உங்களை அதைரியப்படுத்த வேண்டாம். எதுவும் உங்க மனசை வாட பண்றதுக்கு இடம் கொடுக்காதீங்க. எதுவும், எந்த காரியமும், குடும்பமோ பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ யாரா இருக்கட்டும், எதுவும் உங்க மனசை அதைரியப்படுத்துறதுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, கர்த்தர் பார்த்து கொள்வார். சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. என்ன சொல்லணும், அதை தான் சொல்லணும். ஆபிரகாம் அதை தான் சொன்னாரு. ரொம்ப கடினமான ஒரு சூழல், வேலைக்காரங்கள்லாம் மலை அடிவாரத்தில் விட்டுட்டு பையனை கூப்பிட்டு போறாரு. மகன் கேட்கான், அப்பா தீவெட்டி இருக்கு, விறகு இருக்கு, உங்க உங்க இடுப்புல கத்தி கூட வச்சிருக்கிறீங்க, ஒன்று மிஸ்ஸிங். என்னது மிஸ்ஸிங்? ஆடு மிஸ்ஸிங். ஆடு இல்லையாப்பா. அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். ஆபிரகாமுக்கு ஒரு நிமிஷம் ஆடி போயிருப்பார் மனுஷன். அப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மகனே, பலி செலுத்துவதற்கு தேவன் தமக்கான ஆட்டை அவரே பார்த்துக்கிடுவார். அதனால மேலே போயிட்டு பலியெல்லாம் செலுத்திட்டு அந்த இடத்துக்கு யெகோவா ஈரேன்னு பேர் வச்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். நான் சொல்லட்டா, பார்த்து கொள்ளுகிற தேவன். சமாளிக்க நமக்கு முடியாதுன்னு சொல்லலாம். நான் இந்த ஊருக்கு வந்த உடனே பார்த்துக்கலான்னு ஒரு வார்த்தை சொன்னதுனால பெரிய பிரச்சனைகளெல்லாம் சந்திச்சேன். நான் சாதாரணமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன்.
நான் சொல்றத கேட்டவங்க இவன் போட்டு பார்த்துக்கலான்னு சொல்லி சொல்றான்னு நினைச்சிட்டாங்க. நினைச்சு ஒரு பெரிய கும்பலையே கூட்டு வந்துட்டானுங்க. அப்புறம் திரும்ப போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கங்கே அலைஞ்சி, என்னப்பா ஒரு வார்த்தை தானப்பா, பார்த்துக்கலாங்கிற ஒரு வார்த்தைக்காக இவ்வளவு பாடாப்படுறது. ஆனா உண்மையிலே பார்த்துக்கிற ஒருத்தர் இருக்கார். அவரு சரியா பார்த்துக்கிடுவார். அப்ப நமக்கு என்ன வேணும்? தைரியம். என்ன தைரியம்? எனக்கு தெரியல, உண்மைதான். எனக்கு பலம் இல்லை, உண்மைதான். என்னை சுத்தி போராட்டம் இருக்குது, உண்மைதான். என்ன செய்யணும்னே தெரியல, உண்மைதான். ஆனா எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் எனக்கு இருக்கிறாரு, எல்லாம் பார்த்துக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, நான் தைரியமா இருப்பேன் இல்லையா? அப்ப இயேசு நம்ம இடத்தில் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். சரி, இப்ப நம்ம வசனத்துக்கு வந்துருவோம். 4ஆம் அதிகாரத்துல பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, இந்த பயலுக்கு எப்படி இவ்வளவு தைரியமும் எப்படி இவ்வளவு ஞானமுள்ள பேச்சும் வருது? இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க சாதாரண இடத்துல நின்று பேசல, அந்த யூதர்களுடைய சுப்ரீம் கோர்ட்ல நின்று பேசுறாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு 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 கோர்ட்னு எடுத்துக்கிட்டீங்களேன், ஒரு நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தில் சில நபர்களுடைய கேஸுக்காக போய் நிற்கணும்னா நீதிமன்றத்தில் வாதிடுகிறவங்க இருப்பாங்க, பிரதிவாதியா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? இருப்பாங்க. இப்போ வாதிக்கும் பிரதிவாதிக்கும் சம்பந்தப்பட்ட சட்டம் தெரிந்த நபர்கள் என்ன செய்யணும்? நீதிமன்றத்தில் போய் வாதிடணும். இப்போ நீதிமன்றத்தில் சட்டம் தெரிந்த சட்டம் படித்தவர்கள் மட்டும்தான் வாதிடணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. எனக்கு நானே வாதிட்டு கொள்ளுகிறேன் அப்படின்னு நீங்க சொல்லணும்னு சொல்லலாம். அதுக்கு சட்டத்தில் அனுமதி இருக்கு. என்ன, நீங்க அந்த கருப்பு கோட்டு மட்டும் போடக்கூடாது. கருப்பு கோட்டு யார் தான் போடணும்? அந்த படிப்பு படித்தவங்க தான் போடணும். இப்போ சாதாரணமா ஒரு நபர், சட்ட நுணுக்கம் தெரியாத ஒரு நபர் போயிட்டு எனக்கு நானே வாதிட்டு கொள்ளுகிறேன் அப்படின்ட்டு போனார்னா பிரச்சனை என்ன வரும்னா, எதிர்த்தரப்புல இருந்து வாதிடுகிறவர் சட்டம் தெரிந்தவரா இருந்தார்னா அவருக்கு சட்டத்தில் உள்ள ஓட்டை எல்லாம் தெரியும். அந்த ஓட்டை வழியே புகுந்து அவர் காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவார். அதனாலவே நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க? நேரடியா போய் வாதிட மாட்டாங்க. ஏன்னா இவங்களை ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். இந்த நபர் பக்கத்துல தான் நியாயம் இருக்குன்னாலும் அவங்க வேற வேற காரியத்தை கொண்டு வந்து ஜெயிச்சதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த 12 பேரும் இப்படிப்பட்ட நீதிமன்றத்துக்கு முன்னால் நிற்காங்க. நீதிமன்றத்தில் வாதிடுகிறது யாரு? கேள்வியை கேட்டது யாருன்னா ஞானிகள், தர்க்க சாஸ்திரிகள், அறிவாளிகள், மெத்த படித்தவர்கள், சட்ட நிபுணர்கள் கேள்வி கேட்கான். பதில் இவங்கள மாதிரி சட்டம் படிக்காத மீனவர்கள் பதில் பக்காவா பேசுறாங்க. வேதம் சொல்லுது அது அவர்களுக்கு ஆச்சரியம். அதை தான் நீங்க இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த 13வது வசனத்துல அவர்கள் பேசுகிற தைரியம்.
இதுல 2 விஷயம் இருக்கு. அவங்க தைரியம் மட்டுமல்ல, கான்பிடென்ட்டா பேசுனது மட்டுமல்ல, அவங்களுடைய பேச்சில் இருக்கிற அறிவாற்றல், அந்த வாதத்திறன், அதுல இருக்கிற ஞானம். இதுல நீங்க கொஞ்சம் பின்னால போனீங்க, நம்ம பார்ப்போம். ஸ்தேவானை குறித்து பார்க்கும்போது சொல்லியிருக்கோம், அவனுடைய ஞானத்திற்கு ஒருவராலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. அவன் பேசுகிற ஞானத்திற்கு எதிர் பேசுகிறதற்கு ஒருத்தரால முடியல. வேதம் சொல்லுது, தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அதை கண்டு அவர்கள் படிப்பு அறியாதவர்கள். இந்த படிப்படி அறியாதவர்கள் அப்படின்னு சொல்லும்போது எழுத படிக்க தெரியாதவங்க நீங்க நினைச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த யூதர்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு அவங்க இருக்கிற இடங்கள்லாம் ஜெப ஆலயங்கள் இருக்கும். இந்த ஜெப ஆலயத்துல சாதாரணமா அவங்க ஓய்வு நாள்ல ஆராதிக்கிறதோட விடாம ஜெப ஆலயங்கள்ல பிள்ளைகளை காலையில படிப்பிக்கிறதுக்கு நேரம் வச்சிருப்பாங்க. இப்போ இந்த இஸ்லாமிய இதிலெல்லாம் பார்த்து பள்ளிவாசல்கள் மதரசா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதில் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க, அவங்களுடைய குரானை ஓதுகிறதுக்கு என்ன செய்கிறாங்க, கற்றுக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஜெப ஆலயங்களில் இந்த சிறு பிள்ளைகளை கொண்டு போய் விட்டு அந்த சிறு பிள்ளைகள் மோசேயினுடைய பிரமாணத்தை என்ன செய்யணும், மனப்பாடம் செய்யணும், படிக்கணும். அங்கே அவர்கள் எழுத படிக்க கற்றுக்கொள்வார்கள். அதோடு கூட அங்கே அவங்களுக்கு ஒரு கைத்தொழிலும் சொல்லி கொடுக்கப்படும். யூதர்கள்ல கைத்தொழில் தெரியாத ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் சின்ன வயசுலேயே நடந்துரும். அப்போ இந்த இடத்துல படிப்பறியாதவங்க என்ன அர்த்தம்னா, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்காங்க, அந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய தர்க்க சாஸ்திரிகள் மாதிரி இவங்க ப்ராப்பரா ஒரு பெரிய கமாலியல் போல இல்லை ஹில்லேல் போல ஒரு பெரிய சட்ட நிபுணருக்கு கீழே இருந்து இவங்க என்ன செய்யலை, படிக்கலை. அவ்வளோதான், அதுதான் அதனுடைய அர்த்தம் இல்லையா? அப்போ நிபுணத்துவம் அப்படிங்கிறது அவர்கள் அதற்குள்ள போகல. அதனால தான் அவர்கள் கல்வி அறியாதவர்களும் பேதமை உள்ளவர்கள், சட்டத்தினுடைய நுணுக்கம் ஓட்ட உடசல் தெரியாதவங்க, பேதமை உள்ளவர்களாக இருந்தும் அப்படி இருக்கு பேதமை உள்ளவர்கள் என்று அறிந்தபடியினால் என்ன பட்டாங்களாம், ஆச்சரியம். ஆச்சரியப்பட்டுட்டு என்ன அறிஞ்சுக்கிட்டாங்களாம், அவர்கள் இயேசுவுடனே கூட. இதுதான் பாயிண்ட். இவங்களுக்கு தைரியம் வந்ததுக்கு காரணம் என்ன, இவங்களோட ஞானம் இருந்ததுக்கு காரணம் என்ன? நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள், ஜெபம் பண்ணினாங்க. அந்த தைரியத்தை தலைவன் அனுபவித்தான், அந்த தைரியத்தை அந்த கூட்டமே அனுபவித்தது. இங்க வேதம் சொல்லுது, இவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இவங்க எங்க இருந்தவங்க, இயேசு கூட இருந்தவங்க. இயேசு கூட இருந்தா என்ன நடக்கும், நிறைய சொல்ல முடியும், நமக்கு நேரம் இல்லை. இயேசு தான் தாம் ஊழியம் செய்த நாட்களில் 12 பேரை தெரிஞ்சுக்கிட்டார். இந்த 12 பேரை எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, அவர் கூட இருக்கவும். மார்க் 3ஆம் அதிகாரம் 14-15 எடுக்க வேண்டாம், நான் அப்படி வாசிட்டு போயிடுறேன். மார்க் 3:14-15 சொல்லியிருக்கு, தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக அவர்களை அனுப்பவும், பிசாசு பிடித்தவர்களுடைய பிசாசுகளை துரத்தவும், வியாதியஸ்தர்களுடைய வியாதியை குணமாக்கவும் அதிகாரமுடையவர்களாய் அவர்களை ஏற்படுத்தினார். அப்போ கூட இருந்தவங்க என்ன உள்ளவங்க, அதிகாரம் பெற்றவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கூட இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கு, சத்தமா சொல்லுங்களேன், அதிகாரம் இருக்கு. அவரோடு கூட இருக்கிறாங்க. கூட இருக்கும்போது வேற என்னெல்லாம் நடக்கும், அவர் பிரசங்கம் பண்றதெல்லாம் கேட்பாங்க, அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் பார்ப்பாங்க. சில நேரத்தில் அவர் பப்ளிக்ல சொன்னது இவங்களுக்கே புரியாது.
ஆனால் இவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் என்னன்னா, கூடவே இருக்காங்க. அவர் தனியாக இருக்கும்போது, ஆண்டவரே இதை ஏன் இப்படி சொன்னீரு, இதுக்கு என்ன அர்த்தம், அப்படி தனியாக என்ன செய்வாங்களாம், அவர் தனியே இருக்கும்போது கேட்பாங்களாம். இவர் அவர்களுக்கு என்ன செய்வார், சொல்லி கொடுப்பார், பதில் சொல்லி கொடுப்பார். கூட இருந்தவங்களை பார்த்து என்ன சொன்னார்னா, இப்போ நான் இனி உங்களை ஊழியக்காரங்கன்னு சொல்ல மாட்டேன், நண்பர்கள் என்று சொல்லுகிறேன். ஏன், ஊழியக்காரனுக்கு எஜமான் எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் என்னுடைய நண்பர்களாக இருக்கிறதுனால பிதா எனக்கு கற்றுக் கொடுத்த அத்தனையும் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இயேசு ஓமைகளினால பேச ஆரம்பிப்பார். அப்படி பேச ஆரம்பிப்போம் சீசர்கள் அவர்கிட்ட வந்து கேட்பாங்க, ஆண்டவரே இவ்வளவு காலம் நீர் பிளெயினாக நேரடியாக பேசிகிட்டு இருந்தார், இப்போ எதுக்கு ஓமையினால் பேசுகிறது கேட்கும்போது அவர் சொல்லுவார், இது வந்து உங்களுக்கு அறிவிக்க, அந்த வசனத்தை வேணால் வாசித்துடலாம். மத்தேயு 13:11 11-12 வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவன்கிட்ட இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். 16ஆவது வசனத்தை பாருங்க. உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் அதாவது அவர்கள் காணவில்லை, கேட்கவில்லை. அதாவது கண்கள் இருந்தும் காணவில்லை, காதுகள் இருந்தும் கேட்கவில்லை, கேட்டதை இருதயத்தில் கொண்டு போய் உணர்ந்து மனம் திரும்பவில்லை. இதுதான் அவங்களுடைய நிலைமை. ஆனா உங்க கண்கள் என்ன செய்யுது, காண்கிறது, உங்கள் காதுகள் கேட்கிறது, அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். இயேசுவோடு கூட இருந்தவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அதிகாரம் பெற்றவர்கள் மாத்திரமல்ல, பாக்கியம் பெற்றவர்கள். உங்கள் கண்கள் காண்கிறது, உங்கள் காதுகள் கேட்கிறது, அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க, அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம் சொல்றாரு. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களை பார்த்து சொல்றாரு, அநேக தீர்க்கதரிசிகள் நீதிமான்கள் இப்ப காண்கிறவைகளை காண விரும்பினார்கள், நீங்க இப்ப கேட்கிறவைகளை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்களால் அவைகளை காணவும் அவைகளை கேட்கவும் முடியவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா, இயேசுவே சொல்லுவார். யோவான் சுவிசேஷம் எடுக்க வேண்டாம், யோவான் சுவிசேஷத்தில் சொல்லுவார், ஆபிரகாம் என்னுடைய நாளை காண வாஞ்சையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். ஆபிரகாமுக்கு என்ன ஆசை தெரியுமா, இயேசு கூட இருக்கணும், இயேசு கூட நடக்கணும். ஆனா ஆபிரகாமுக்கு கிடைக்காத அந்த சிலாக்கியத்தை ஆபிரகாமின் சந்ததியில் வந்த அந்த 12 பேர் பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு அந்த சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் பேதுரு எழுதுறாரு, இந்த தீர்க்கதரிசிகள் இந்த காலத்தை குறித்து எழுதும் பொழுது இவைகளை குறித்து ஞானமாய் ஆராய்ச்சி செஞ்சாங்களாம், தீர்க்கமாய் ஆராய்ச்சி செஞ்சாங்களாம். இது தங்களுடைய காலத்தில் நடக்குமா அல்லது தங்களுக்கு பின்வருகிற காலத்தில் நடக்குமான்னு ஆராய்ச்சி பண்ணாங்களாம். ஆனா அந்த ஆராய்ச்சியை அவர்கள் நிமித்தமாக பண்ணல, நமக்காக பண்ணினாங்க. இன்னைக்கு என்னன்னா, அந்த ஆசீர்வாதத்திற்கு உடையவர்களாய் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன் கண்ணு காண்கிறதா நீ பாக்கியவான், உன் காது கேட்கிறதா நீ பாக்கியவான், நீ கோடியில பொருளுகிறாயா நீ பாக்கியவான்னு சொல்லல. நீ என் உபதேசத்தை கேட்கிறாயா, என்னை காண்கிறாயா, நீ பாக்கியவான். அவரோடு கூட இருக்கிறவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இப்போ இயேசு காட்டி கொடுக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நேரத்தில்
பேதுருட்ட வந்து சொல்றாங்க, உன்னை பார்த்தா நீ அவன் கூட இருந்தவன் மாதிரி தெரியுது, நீயும் அவனோடு இருந்தவன் எனக்கு தெரியாதுன்ட்டான். இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கிறது, உன் பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது. கூட இருந்தா என்னவே மாறுது, பேச்சே மாறுது இல்லையா? இதைத்தாங்க சொல்றாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவர் நம்ம கூட இருக்கிறாரு, ஓகே. நம்ம அவர் கூட இருக்கிறோமா? இன்னைக்கு நான் சொல்றேன், அவர் கூட இருக்கிற அனுபவத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தைரியத்துக்கும் குறைவு இருக்காது, உங்களுக்கு தேவையான ஞானத்திற்கும் குறைவு இருக்காது. அநேகர் கண்டு ஆச்சரியப்படுகிற ஞானத்தையும் தைரியத்தையும் அவர் உங்களில் கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இப்போ இவங்களுக்கு ஞானம் இருக்கு, இவங்களுக்கு தைரியம் இருக்கு. இதை இவங்களால என்ன செய்ய முடியல, மறுத்து பேச முடியல. ரெண்டாவது என்னன்னா, இப்போதான் செய்தியை ஆரம்பிக்கேன். ரெண்டாவது என்னன்னா, ரெண்டாவது சொல்லவா வேண்டாமா? சொல்லுங்க பாஸ்டர். இப்போ ஒரு சாட்சி நிக்காரு. சாட்சி யாரு? குணமாக்கப்பட்டவர் சாட்சியா நிக்காரு. அடுத்த வசனம் தான் சொல்லுது, அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர் பேச அவர்களுக்கு இடமில்லாது இருந்தது. இடமே இல்லை. சரி, இப்போ நம்ம நேரம் இல்லை, அதனால சுருக்கமாக நான் 1-2 பாயிண்ட் சொல்லிட்டு முடிய விரும்புகிறேன். இது நமக்கும் ஒரு வார்னிங். கொஞ்ச நேரம் முன்னால் சொன்னேன், உங்கள் கண்ணு காண்கிறதா இருக்கிறது பாக்கியம் உள்ளது, காது கேட்கறதா இருக்கிறது பாக்கியம் உள்ளது. ஆனால் இதில் ஒரு எச்சரிப்பும் இருக்குது. கடைசி வரைக்கும் உங்கள் கண் காண்கிறதாகவும் உங்கள் காது கேட்கறதாகவும் இருக்கணும். அம்மா சரிக்காங்க. எப்பவும் சொல்லுங்க, எப்பவும் இந்த பார்வை முக்கியம், எப்பவும் இந்த கேள்வி முக்கியம். இந்த பார்வை பார்க்க முடியாதபடிக்கு, கேட்க முடியாதபடிக்கு இருதயம் கடினமாயிடக்கூடாது இல்லையா? இப்போ இந்த அதிகாரிகளை பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒன்று, இந்த அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை இவர்களுக்கு வியப்பை தருது. என்னதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இவங்கள்ட்ட என்ன இல்லை, படிப்பறிவு இல்லை, நம்மளை மாதிரி நிபுணத்துவம் இல்லை, அரசியல் அதிகாரம் இல்லை. அதை 3ஆம் அதிகாரத்தில் சொல்ற பொண்ணு வள்ளியும் கூட என்கிட்ட இல்லை. இப்போ இவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்றதுக்கு நிறைய இருக்கு, ஆனால் தைரியம் இருக்கு, ஞானம் இருக்கு. இது இவர்களை ஆச்சரியப்பட வைக்க ஒன்று இல்லையா? ரெண்டாவது, அற்புதம் செய்யப்பட்ட மனுஷன் கூட நிற்கான். ஒன்று, இவன் தைரியத்தை பற்றி நீ வியந்து நிற்கிறாய். அப்போ இந்த வியப்பு உன் மனசுக்குள்ள மாற்றத்தை என்ன செஞ்சிருக்கணும், ஏற்படுத்தி இருக்கணும். செய்யலை. 2, கூடவே ஒருத்தன் குத்துக்கல் மாதிரி நிற்கான், அற்புதத்தை பெற்றவன். அவனை பார்த்தாவது நீ என்ன செஞ்சிருக்கணும், மனமாற்றத்திற்கு ஒன்று அர்ப்பணிச்சிருக்கணும். அவர்களும் செய்யவில்லை. அடுத்து என்ன நடக்கு பாருங்க. இதோடு கூட சேர்ந்து அந்த 21ஆம் வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை. அப்ப என்ன அர்த்தம், இவர்கள் எல்லாம் அறிவு ஜீவிகள், சட்ட வல்லுனர்கள், அதிகாரிகள். அந்த முழு கம்யூனிட்டிக்குமே எல்லாவற்றுக்குமான முதியோர் சங்கம் அது, ஆலோசனை சங்கம் அது. ஆனா பொது ஜனங்களுக்கு இருக்கிற அறிவு கூட படித்த மேதைகளுக்கு
இல்லை. இதைத்தான் எங்க அம்மா சில நேரம் சொல்லுவாங்க, படிச்ச முட்டாள். என்னது? என்ன முட்டாள்? படிச்சுட்டு உனக்கு என்ன இல்லை? எதெல்லாம் சொல்லி இருக்கு? அவன் பேசுறது ஆச்சரியமா இருக்கு, அவன் தைரியம் ஆச்சரியமா இருக்கு, கூடவே மறுக்க முடியாத சான்று நின்று கொண்டு இருக்கிறான். மக்கள் எல்லாம் இது தேவனுடைய செயல் சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறாங்க. இவங்க இது எதையுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா இவன் என்ன செய்யறான் தெரியுமா? இது எல்லாம் தெரிஞ்சும் 4ஆம் அதிகாரம் 17-18 என்ன சொல்லுது பாருங்க. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு. இது ஆச்சரியமா தான் இருக்கு, இது உண்மை போலதான் தெரியுது, எல்லாரும் இது தேவ செயல்னு சொல்லி மகிமைப்படுத்துறாங்க, ஆனா இது பரவக்கூடாது. உலகம் எப்படி இருக்கு பத்தியில? இதுதான் உலகம். அவனுக்கு என்ன தெரியுது? இவனுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு தெரியுது, அதை அவன் ஒத்துக்கிறான். அதை மறுக்க முடியல. மறுக்க முடியாத சான்றுகள் இருந்தும் என்ன சொல்றான்? இது அதிகமா என்ன செய்யக்கூடாது? பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருத்தர் கூடயும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை உறுதியாய் பயமுறுத்தணுமா? உறுதியாய் பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்களாம். சொல்லிக்கிட்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட பேசிடக்கூடாது, நீ ஒரு வார்த்தை வந்துடக்கூடாது, படுவா. எவ்வளவும் பேசக்கூடாது, போதிக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். கமாண்ட். நாங்க அதிகாரிகள் சொல்றோம், மூப்பர்கள் சொல்றோம், கோர்ட் சொல்லுது, கோர்ட் உத்தரவுக்கு நீ என்ன செய்யணும்? மதிக்கணும். பேசக்கூடாது, உனக்கு ரைட் கிடையாது. இப்ப படிக்காத ஆள் பேசுறாரு பாருங்க. பேதுருவும் யோவானும் படிக்காத ஆட்கள் பதில் கொடுக்காங்க. யாருக்கு? அன்னைக்கு இருந்த மேன் மக்கள், அறிவுஜீவிகள், நிபுணர்கள், பழந்துன்னு கொட்டை போட்டவங்க, அவங்கள பார்த்து அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும். ஐயா மூப்பரே, ஆலோசனை சங்கத்தாரே, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமான்னு நீங்க நிறைய நிதானிக்கிற ஆட்கள், நீங்க நிறைய தீர்ப்பு எழுதுற ஆட்கள் தானே. எத்தனையோ காரியத்தை பகுத்தறிஞ்சு தீர்க்கிறீங்கல்ல, இதையும் கொஞ்சம் பகுத்தறிங்க. இதுக்கு பேர் தான் குட்டு வைக்கிறதுங்க. இது என்ன குட்டு? நீ தேவனோட பெரியவன் நினைப்பா, உனக்கு நீ ஒன்றும் தேவன் கிடையாது. நான் தேவனுக்கு செவி கொடுக்கிறதை தீர்மானிக்கிறேன், உனக்கு கிடையாது. நீ மனுஷன்தான், இவ்வளோ பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் நீ கடவுள் கிடையாது, நீ மனுஷன்தான். ஒரு ஊழியக்காரர் சொல்லுவாரு, உனக்கு எதிரியா இருக்கிறவன் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அவன் யாருதான்? மனுஷன்தான். அவன் ஒன்றும் கடவுள் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் வேற, மனுஷன் வேற. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் என்ன, அவன் மனிதன் தான். இதுதாங்க சொல்றாரு. யாருக்கு செவி கடவுளுக்கு செவி கொடுக்கறதா, உனக்கு செவி கொடுக்கறதா? எது நியாயம் என்று நீங்களே நிதானித்து பாருங்க. வேற மாதிரி சொல்லணும். நீ என்ன பெரிய தேவ சக்தியா?
நீ தேவனோட பெரிய சக்தியா? பழைய ஏற்பாட்டில் அதை குறித்து நிறைய சான்றுகள் நம்ம சொல்ல முடியும். அதிகாரத்தை தேவனுக்காக மீறின சில பரிசுத்தவான்கள். தானியேல் அந்த கையெழுத்து போட்டாச்சு என்று தெரிந்தும் தான் வழக்கம் போல செய்து வருகிறபடியே தினமும் 3 வேளை தேவனை நோக்கி ஜெபிச்சான். சிங்க கூபியில் கொண்டு போய் போடுவாங்கன்னு தெரிஞ்சும் ஜெபிச்சான். சிங்க கேபியில் கொண்டு போய் போட்டாங்க. ராஜா விடிய தூங்கலை. அவன் சிங்கம் கூட நல்லா தூங்கிட்டான். காலையில் ராஜா எந்திரிச்சு வந்து, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே, சிங்கங்களுக்கு நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் தப்பு வைக்க வல்லவரா இருந்தாரா? யோ, நீலாம் ஒரு ராஜா, உனக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தேன், இப்படி கொண்டு வந்து குழியில் போட்டு பெருசாக வந்து ஒரு ஆக்ஷன் வேற போடுறீரா? ராஜாவே என்றும் வாழ்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டாராம். உடனே ஆள் அனுப்புகிறான், கயிறை போடுறா, அவனை வெளியே தூக்குடா. வெளியே வந்துட்டாரு. அது மட்டும் இல்லை, அதே தானியேல் புஸ்தகத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, ராஜாவே இந்த காரியத்தில் உமக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே எங்களுக்கு இல்லை. யார் தெரியுமா? அவனுங்க அடிமைகள். அடிமையில இருக்கிறவன் அரசன்ட்ட போய் சொல்றான், பதில் சொல்ல முடியாது போயா. இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னால, சில வருஷங்களுக்கு முன்னால, ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த கொஞ்சம் மக்கள் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு ஒரு கேம்பெயின் மாதிரி நடத்தினாங்க. இவன் சொல்லிட்ட, ராஜாவே இந்த விஷயத்தில் உமக்கு நாங்கள் கீழ்ப்படிய முடியாது, என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க. 7 மடங்கு ஆக்கடா. 75 மடங்கு ஆக்கு. வசனம் சொல்லுது, இவங்களை கொண்டு போய் போட்டவங்க அந்த உஷ்ணத்தில் செத்து போயிட்டாங்க. ஆனால் இவங்க கட்டுகள் மாத்திரம் அருந்தது. ஆனால் விடுதலையாய் உலாவினார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டிலையும் சொல்ல முடியும், புதிய ஏற்பாட்டிலையும் சொல்ல. எபிரேயரில் எழுதும்போது, எபிரேயர் ஆக்கியோன்னு எழுதுறாரு, மோசே அழகுள்ள பிள்ளை என்று கருதி அவர்கள் அந்த பிள்ளையை கொன்று போடாமல் ராஜாவின் கட்டளைகளுக்கு பயப்படாமல் அந்த பிள்ளையை காப்பாற்றினாங்க. நான் சொல்கிறேன், சில நேரத்தில் அரச கட்டளைகளும் தேவனுக்கு விரோதமான கட்டளையாக இருந்தால் அது கீழ்ப்படிதலுக்குரியவை அல்ல. கீழ்ப்படியதுக்குரியது கிடையாது. ஏன்னா அரசன் ஒன்றும் தேவன் அல்ல, அரசனும் மனிதன் தான். சில நேரத்தில் தேசங்களில் நமக்கு விரோதமான சட்டங்கள், நாம தீங்கற்றவர்கள், நாம கஷ்டப்படுத்தாதவங்கன்னு தெரிந்திருந்தும் அரசியல் லாபத்திற்காக சிலர் செய்யதான் செய்யறாங்க. செஞ்சுட்டு போட்டோம், அவன் தேவன் அல்ல, மனுஷன்தான். அதை தாங்க சொல்றாரு. சரி, அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். எப்படிங்க இருக்க முடியும்? எவ்வளவு வேணும் பேசக்கூடாது. இவன் சொல்றான், பேசித்தான் அவன். நான் பேசாம இருக்க கூடாது. அது பழைய ஏற்பாட்டில் அந்த எலிசா தீர்க்கதரிசியா இருந்த காலகட்டத்தில் பெரிய பஞ்சம், தேசத்தை முற்றுகை போட்டுட்டாங்க. அப்போ இவன் எலிசா தீர்க்கதரிசியை பாரு, அவன் தலை எடுக்கணும் அவனு அரசன் சொல்லிடுவான். உன்னை இவர் சொல்வார், எப்பா நாளைக்கு காலையில் எவ்வளோ நேரம் வார்கோதுமைலாம் இவ்வளோ ரேட்டுக்கு கிடைக்கும். உடனே அவனுடைய ஸ்டோர் கீப்பர் சொல்கிறாரு, இதெல்லாம் எப்படி, வானத்தின் பணகணிகளை திறந்தால் இது நடக்காது.
அவர் சொல்றாரு, நீ அதை பார்ப்ப, நீ அதை சாப்பிட மாட்ட. ஏன்? இந்த மலையாளத்தில் சவுட்டி கலைஞ்சுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவனை போட்டு மிதிச்சே கொண்டு விட்டாங்க. என்ன நடந்தது? 4 குஷ்டரோகிகள் பிளான் பண்ணுறாங்க. தேசத்துக்குள்ளே என்ன இல்லை? சாப்பாடு இல்லை. முற்றுகை போட்டிருக்கிற அசிரியர்கள் அவங்க வெளியே இருக்கான். நம்ம ஒன்று செய்வோம், எங்கே இருந்தோ பட்டினியில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? சாக போகிறோம். அதனால் ஒரு பிளான் பண்ணுவோம். நம்ம நேரம் எங்கே போகலாம்? அங்கே பாளையத்துக்கு போவோம். அவன் கொன்னானா செத்துருவோம், சாப்பாடு தந்தானா சாப்பிட்டுக்கிட்டு அவன் கூட இருப்போம். நமக்கு 2 லாபம் தானே, ஏதோ ஒன்று நடக்கட்டும். போயிட்டாங்க. போய் பார்த்தா அங்கே ஆளுகளே இல்லை. ஏன்னா ஆண்டவர் அங்கே பெரிய ஒரு ரட்சிப்பை தந்துட்டாரு. இவங்க கொஞ்ச நேரம் என்ன செய்யறான், இந்த பசியில் எல்லாம் நிறையா பார்த்தவன் அள்ளி வாரி இறைச்சி எவ்வளவுதான் வயிற்றுக்குள்ளே போட முடியும்? ஒரு அளவு தானே. எவ்வளோ உங்களுக்கு அகோர பசி இருந்தாலும் 5 கிலோ பிரியாணியா தம்பிங்க? ஒரு அளவு தானே, அதுக்கு மேலே முடியாது. அடிச்சு விட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பொன் ஆபரணங்கள் எல்லாத்தையும் எடுத்து அங்கங்க ஒளிச்சு வைக்காங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிக்காங்க, எப்பா நாம ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்? இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், இந்த நாள் நற்செய்தி சொல்ற நாள். நாம் மௌனமா இருந்து நாம செய்கிறது சரி கிடையாது. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். நம்ம மௌனமா இருந்தா, பொழுது விடிய மட்டும் விடிய வரைக்கும் காத்து இருந்தா எப்படி ராஜாக்கு தெரிஞ்சிரும்? ராஜா நம்மள வந்து போட்டு தள்ளிடுவாரு. குற்றம் நம்ம மேல சுமரும். அதனால நம்ம என்ன செய்வோம்? இப்போதும் நாம் போய், இப்போ நாம போவோம் ராஜாவின் அரண்மனை ஆட்கள்கிட்ட போய் இதை அறிவிப்போம் வாருங்கள். ஏன்? ஒரு தேசமே பட்டினி கிடக்கு, ஒரு தேசமே ஒன்றும் இல்லாம கிடக்கு. நான் என் வயிற்றைய நிறைச்சி நிறையா பதுக்கியும் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் இப்போ பதுக்கி வைக்கிற நேரம், ஒதுக்கி வைக்கிற நேரம் கிடையாது. நான் போய் என் தேசத்திற்கு நற்செய்தி அறிவிக்கிற நேரம். பேதுரு தான் சொல்றாரு, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் சொல்லாம இருக்க முடியாது. அதை நாங்க சொல்லி ஆகணும். பேதுரு பின்னாலே அதை எழுதுவார், நாங்க ஏதோ மனுஷனுடைய தந்திரங்களை உங்களுக்கு போதிக்கல, தேவனுடைய மனிதர்கள் தீர்க்கதரிசிகள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு சொன்னதை நாங்க எழுதுகிறோம். நாங்க அந்த பரிசுத்த மகிமையான அந்த மறுரூப மலையில அவருடைய மகிமையை கண்டு அவருடைய வருகையை குறித்து நாங்க பேசுகிறோம். யோவான் சொல்றாரு, நாங்கள் கண்டது, கேட்டது, தொட்டது, உணர்ந்தது, அனுபவித்தது இந்த நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறோம். பேதுரு யோவான்னு சொல்றாங்க, நாங்க பேசுவோம், பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு முன்னால வைக்கப்படுகிற கேள்வி, நீங்க தைரியமா இருக்கீங்களா? தைரியமா இருக்கீங்களா? தைரியமா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் உங்களோட இருக்கிறார். முழங்கால் படிடுவோம், ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு முன்பதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு முன் சென்ற பரிசுத்தவான்கள் உமக்காக எவ்வளவு தைரியமாய், எவ்வளவு ஞானமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் என்பதை நாங்கள் தியானித்தோம். இது எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தையும் மிகப்பெரிய உற்சாகத்தையும், ஆண்டவரே நாங்களும் இப்படியே உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையையும் எங்களில் பெருக பண்ணட்டும். வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.